இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்கு. அரிசியும் உளுந்தையும் வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய, வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய அரிசி போண்டா எளிமையாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சேனலோட பேர் மாறிடுச்சு. அதாவது விஸ்கன் வண்டர் பை க்ளோரி அப்படிங்கிற பேரில் இருந்து இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே க்ளோரியின் வீடு அப்படிங்கிற அந்த பேர்லேருந்து சேனல் வரப்போகுது. இதில் சமையல் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வரப்போகுது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண நீங்கள் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த அரிசி போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் அண்ணியோட ரெசிபி. அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் அதை கேட்டுட்டு இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது குண்டரிசி இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பச்சரிசி 1 கப், உளுந்து 3/4 கப். எதில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் அந்த அளவு எடுக்கல, அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். இப்படி ஊற வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஈஸியாக ஊறணுன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுங்க, சட்டுன்னு ஊறிடும். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இதை கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 3/4 கப் போதும். மிக்சியில் அரைச்சா 1 கப் சேர்க்கணும். நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளவு கெட்டியாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு போட்டிருக்கேன். அதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோக்கு பொடியாக நறுக்கணுமோ அந்தளவுக்கு பொடியாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம அது கூட கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போடுங்க. கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி வேணும்னாலும் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் போடல. இப்போது இது எனக்கு தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, அதனால் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் இப்படி எடுத்து போடுற அளவு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம மீடியம் சைஸில் போண்டாவாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போண்டா போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இது அரிசி நிறைய ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறதுனால உள்ளே வெந்திருக்கும். கலர் நமக்கு கரெக்டான கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள், கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னியோ நல்லா தக்காளி சட்னியும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் அண்ணி ரொம்ப நல்லா செய்வாங்க. நாங்கள் போகிறப்பெல்லாம் அதை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் அண்ணனோட ஒய்ஃபை அண்ணின்னு சொல்ல மாட்டோம், மச்சின்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் அண்ணனோட ஒய்ஃபை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான அரிசி போண்டா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிப்பியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன்.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.